இவங்க எல்லாம் சாதாரண மக்களுக்குள்ள பேராசையை பயன்படுத்தி, அவங்களுடைய உழைப்பின்மையை பயன்படுத்தி, உழைக்காம அதிர்ஷ்டத்தில் வரணுங்கிற அவங்களுடைய முட்டாள்தனத்தை பயன்படுத்தி பணம் பார்ப்பதற்கு மிகப்பெரிய அளவில் இன்னைக்கு கார்பரேட் உலகத்துலேயும் இவங்க அடுத்த கட்டம் போயிட்டாங்க. கிளி ஜோசியம், கடி ஜோசியெல்லாம் போய் கம்ப்யூட்டர் ஜோசியம் போய் இன்னைக்கு கார்பரேட் லெவல் அவங்க ஆஃபீஸ் போட்டு செயல்படுற அளவுக்கு ஜோசியக்காரர்கள் வந்து முன்னேறிட்டாங்க. இந்த 2026லும் இதை நம்புகின்ற அப்பாவி மக்கள் இருக்கிறாங்க. அவங்க எந்த பெண்களை, எந்த அழகான பெண்களை, நெறியாளர்களை, உங்களை தொகுப்பாளினிகளை வைத்து அவங்க பேசும்போது ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு ஜென்ஸு பேசுகிறத விட ஒரு பெண்ணை பேச வைக்கிறது. கடகராசி நேயர்களே, இன்னைக்கு நீங்கள் என்ன மாதிரியான உடை அணியணும் அப்படின்னு ஒரு லேடி பேசும்போது இவனுக்கு கேட்க நல்லாயிருக்கும். அந்த அம்மா சொல்லிட்டாங்க, அந்த அக்கா சொல்லிட்டாங்க, அந்த மேடம் அவங்க அவ்வளோ அழகாக இருக்காங்க, அவங்களாம் சொன்னால் சரியாக தான்ப்பா இருக்கும். சில பேருடைய லுக்கு அப்படி. அதுக்காகவே இவங்க நல்ல தோற்றத்தில் நடிகை மாதிரி இருக்கக்கூடிய இப்போ இவங்க விஷால் சுந்தர் மாதிரி அழகான பெண்களை கூப்பிட்டு உட்கார வச்சு நம்புகிற மாதிரி பொய் சொல்கிறது. அவங்க சொன்னது அனைத்தும் மனசாட்சிக்கு விரோதமான பொய் அப்படிங்கிறத ஒரு பகுத்தறிவாதியாக விஷால் சுந்தர் உணர்ந்துருக்கிறாங்க. இப்போ அவங்க நல்லா பணம் சம்பாதிச்சிருக்கிறாங்க, அவங்களுக்கு நல்லா ஃபேம் இருக்குது, லண்டனில் போய் படிச்சுட்டு வந்திருக்கிறாங்க, லண்டனில் போய் வேலை பார்க்குறாங்க. ஆனால் மனசாட்சி உறுத்தி இருக்குது. அந்த ஷோவில் சொல்லிட்டாங்க, ஏதோ என் போதாத நேரம், நிதி நெருக்கடி, ஃபைனான்ஸு டைட்டாக இருந்ததுனால அந்த ஜோசியக்காரர் சொல்கிற நேரத்தில் பண்ணேன். எனக்கு நல்லா தெரியும், நேரம் காலம் ஜோசியம் ஒரு புண்ணாக்கம் கிடையாது, நம்ம உழைப்பு தான் நம்மளை முன்னேற்றம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. நேரம் கடந்தாது அவங்க இதை சொல்லுவது நல்ல விஷயம். இப்படித்தான் நீங்கள் ஜோசியக்காரங்க பேச்ச பல பேர் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஜோசியம் சொல்கிற பல பேருக்கு தெரியும் நம்ம சொல்கிறது பொய்ன்னு. இந்த டிவிலெலாம் உட்காந்து பேசுகிறது நெறியாளர்கள், தொகுப்பாளர்கள், அவங்களுடைய அழகு, கம்பீரம், அழகு, பேசுகிற ஸ்டைல், டோன், இதில் ஏமாறுறீங்க. உள்ளுக்குள்ளே அவங்க சும்மா அதுக்குன்னு ஒரு ப்ராக்டிஸ் எடுத்து பண்ணுறாங்களே ஒழிய அவங்க பேசுகிற விஷயம்லாம் உண்மை கிடையாது. அது அவங்களுக்கே தெரியும். ஸோ இனியும் இந்த ஜோதிடம், ராசி பலன் நீங்கள் ஏமாந்து விடக்கூடாது. இந்த 2026 ஒரு பகுத்தறிவுடன் கூடிய ஒரு புத்தாண்டாக உங்கள் உழைப்பையும் நேர்மையையும் உண்மையும் நம்புகின்ற ஆண்டாக நீங்கள் இருக்கணும். அதை விட்டுட்டு நீங்கள் எந்த ஹாப்பி நியூ இயர் வந்தாலும் ஜோசியக்காரன் பேச்சை கேட்டு தான் என் வருஷப்பிறப்பை ஆரம்பிப்பீங்கன்னா அது யாருக்கு ஹாப்பி நியூ இயர்னா ஜோசியக்காரங்களுக்கு மட்டும்தான் அது ஹாப்பி நியூ இயராக இருக்கும். உங்களை மாதிரி பஞ்சாங்கத்தை தூக்கி போகிற ஆட்களுக்கு வழக்கம் போல் இப்படி புலம்பிக்கிட்டும் இப்படி திணறிக்கிட்டும் தான் இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி ஜோதிடம், புரட்டு போன்ற ஒரு மூட நம்பிக்கை பழக்க வழக்கங்களிலிருந்து விடுபட்டு பகுத்தறிவு, அறிவியல், சிந்தனை, நவீனம், முற்போக்கு, அடுத்த கட்ட வளர்ச்சி, மானுட ஓர்மைன்னு போன்ற அந்த மாதிரியான சிந்தனைகளில் நம்ம கவனத்தை செலுத்தினா நாமளும் வளரும்.